திமுகவில் அமைச்சர்கள் குறுநில மன்னர்களைப் போல வாரிசுகளை வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளனர். பிரேமலதா விஜயகாந்த். Hey Nandi, this is selective amnesia. விஜய பிரபாகரன் போட்டி போடுறதையே மறந்துட்டாங்க. தேசியத்தின் மீதான எனது காதல் புனிதமானது, அதையும் தாண்டி புனிதமானது. கமல்ஹாசன். ஐயோ கடவுளே, இவர் பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குதே. எனக்கு மட்டும் தான் புரிய மாட்டேங்குதா இல்ல யாருக்குமே புரியலையா? பாஜகவுக்கு போயிருந்தால் 500 கோடி ரூபாய் 10 தொகுதிகள் கிடைச்சிருக்கும். நாம் தமிழர் சீமான். இப்ப வருத்தப்பட்டு என்ன செய்ய, அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம்னே. பாஜகவின் கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிம்பிளிக்கா பிலாப்பி காமெடி. நடிகை விந்தியா. காமெடியா சீரியஸானு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். எப்படி வைக்க போற பாரு ஆப்பு. பாஜகவின் வேட்டை நாயாக அமலாக்கத்துறை வருமானத்துறை செயல்படுகிறது. கமல்ஹாசன். அருமையாக சொன்னீர். அவைகள் எதிர்கட்சிகளை மட்டுமே வேட்டையாடக்கூடியவைகள். 20,000 புத்தகங்களை படித்தவர் கச்சத்தீவு புத்தகத்தை மட்டும் படிக்கலையா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. எங்க பாஸுக்கு மினிட் கணக்குல மேங்கோ பிசினஸும் ஹவர் கணக்குல ஹவாலா பிசினஸும் இருக்கு. அதனால செலக்டடான புக்ஸ் மட்டும் தான் படிப்பாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் கள்ளுக்கடையை திறப்போம், டாஸ்மாக்கை மூடுவோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. வந்தா செய்றேன் சொல்றேன், ஆனா அது மத்தியிலையா மாநிலத்திலையான்னு தெளிவா சொல்லிடுங்கோ.